மண்ணில் மினரல்ஸ் இல்லைனா என்ன, காற்றுல பறக்கிற பூச்சிங்கள்ட்ட இருந்து அதை எடுத்துக்கிறேன்னு வாழற செடி தான் சன்டியூ. ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஏன் இந்தியாவில் இருக்கிற வெஸ்டர்ன் காட்ஸில் கூட இதை பார்க்கலாம். இந்த செடிங்க பெரும்பாலும் சொதன்னு தண்ணிங்க இருக்கிற இடத்துல தான் வளரும். அங்கே மண் வளம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதில் கிடைக்காத மினரல்ஸ்க்காக தான் இதுங்க பூச்சிக்கிட்ட போகுதுங்க. பூச்சிங்களை அதுங்க கிட்ட வர வைக்குதுங்க. இந்த செடியோட இலையில நூற்றுக்கணக்கான முடி மாதிரியான டென்டக்கல்ஸ் இருக்கும். அந்த டென்டக்கல்ஸோட டிப்பில் ஸ்டிக்கி வாட்டர் ட்ராப்ஸ் இருக்கும். தூரத்தில் இருந்து பார்க்குறப்ப லைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகி தேன் மாதிரி ஜொலிக்கும். இதில் கன்ஃபியூஸ் ஆகி பூச்சிங்களும் அந்த செடியை நோக்கி போகுங்க. அதோட இலையில போய் உக்காந்ததும் பூச்சியோட கால் விங்ஸ்லாம் அந்த இலையில லாக் ஆகிடும். அது தப்பிக்க ட்ரை பண்ணால் இன்னும் ஸ்ட்ராங்காக லாக் ஆகும். அதெல்லாம் தப்பிக்கவே முடியாது. இப்போ அந்த செடி அதோட இலையை க்ளோஸ் பண்ண ஆரம்பிக்கும். வீனஸ் ஃப்ளை ட்ராப் மாதிரி டக்குன்னுலாம் இல்லை, ரொம்ப ஸ்லோவாக சில நிமிஷங்கள்லேருந்து சில மணி நேரங்கள் வரைக்கும் ஆகும். அதோட இடம் ஃபுல்லாக மூடினதும் டைஜஸ்டிவ் என்சைம்ஸை ரிலீஸ் பண்ணும். அது அந்த பூச்சியை டிசால்வ் பண்ணி அதில் இருக்கிற மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணும். இந்த ப்ராசஸ் ஒரு சில நாட்கள் நீளும். ஒரு செடி வலை விரித்து பூச்சியை வேட்டையாடுது.